ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப ருசியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் பொங்கல் செய்கிறதுக்கு இதில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை கழுவிட்டு ஊற வச்சிடலாம். அரிசி கழுவி எடுத்தாச்சு. இப்போ ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ரெண்டுமே சேர்ந்து ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பொங்கல் செஞ்சுக்கலாம். நான் 1/4 கிலோ கொண்டக்கடலை இந்த மாதிரி ஒரு 8 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் என்னென்னா கருப்பு கடலையும் வெள்ளைக்கடலை ரெண்டையும் சேர்ந்தே ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். தண்ணி இந்த மாதிரி அந்த கடலை முங்குற அளவுக்கு ஊற்றிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 5 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். சுண்டல் வேக வச்சு இறக்கியாச்சு. அடுத்ததாக மசால் ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு லைட்டாக வறுத்தரலாம். கடலைப்பருப்பை கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம். அதுக்கு போல் 3 போல் வரமிளகாய், 3லேருந்து ஒரு 4 வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வறுத்தரலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். கடலைப்பருப்பு, மல்லி, வரமிளகாயெல்லாம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் சேர்த்து அதையும் பொன்னிறமாலாம் வறுக்க வேணாம், சும்மா ஒரு ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயில் அந்த ஈரப்பதம்லாம் போயிடுச்சு பாருங்கள். இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதையும் மாற்றி வச்சிடலாம். இது ஆறுனதுமே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சுண்டல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், அடுத்து 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் ரொம்ப கருக விடக்கூடாது, அந்தளவுக்கு இது வதக்கிக்கலாம். இது வதங்குறதுக்குள்ளே நம்ம சுண்டல் வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா குலைவாக வெந்திருக்கு. இப்போ வடிச்சுக்கலாம். இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, நம்ம அப்படியே பவுட்ரு பண்ணி எடுக்கணும். நல்லா வெங்காயம் வதங்கினதுமே சுண்டல் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சுண்டல் தனியாக எடுத்து வச்சுட்டேன். நல்லா இதை போட்டு தண்ணியை வடிச்சிட்டு போட்டு இது போல் வதக்கிட்டு, உப்பெல்லாம் பத்தலைன்னா கூட நீங்கள் உப்பு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பவுட்ரு பண்ணோம்லையே அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள். மசால் போட்டு சும்மா ஒரு லைட்டாக ஒரே 1 நிமிஷம் பண்ணிட்டு இது போல் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளித்து இந்த மாதிரி தான் சுண்டல் செய்வோம். இது போலவும் செஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு சாப்பிட்றது விருப்பப்பட மாட்டாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ இறக்கி வச்சிடலாம். நான் அரை மணி நேரத்துக்கு மேலேயே பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் ஊற வச்சுட்டேன். இப்போ இதை வேக வச்சிடலாம். இதில் 1 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் இல்லையா, அதில் தான் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1 2 3 ஒரு 3லேருந்து ஒரு 3.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு, அதிகமாக வேணால் சும்மா ஒரு 1/4 உப்பு. ஏன்னா அந்த வெல்லம் போடுறப்போ அந்த இனிப்பு எடுத்து கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அது கூட நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டுடலாம். நல்லா குலைவாக வேகணும் இல்லையா, அதனால் ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது பாகுபதம் காய்ச்சறதுக்கு இல்லை, அந்த வெல்லத்தை கரைய வைக்கிறதுக்காக தான். ஏன்னா அதில் மண்ணெல்லாம் நிறையா இருக்கும், இல்லைன்னா தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் கரையிறதுக்காக தான். இதுவே நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறீங்களா அப்படி இருந்துச்சுன்னா அதிலெல்லாம் இந்த மாதிரி காய்ச்ச தேவையில்லை, நீங்கள் டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். இது நல்லா கரையட்டும். அவ்வளோதான். நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா குலைவாக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பாகு ஊற்றிடக்கூடாது. அப்போ அந்த அரிசி அப்படியே முழுசாக நிற்கும். வெள்ளைப்பாகு ஊற்றிட்டோம்னாலே இந்த குலைவாக இருக்காது. அதனால் அதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிக்கணுமோ அந்தளவுக்கு மசிச்சு விட்ருக்குங்க. இப்போ வெல்லத்தை ஊற்றிடலாம். இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே நான் ஒரு 3 ஏலக்காய் தட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். கொஞ்சமாக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் சின்ன துண்டுகளாக எடுத்து சேர்த்துருக்கேன். தேங்காய் நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. அது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா திராட்சை சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா வதக்கலாம். அவ்வளோதான். நல்லா எல்லாமே பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை பொங்கலில் ஊற்றிடலாம்.
ஊற்றிட்டு கிளறி விட்டுருவோம். பாருங்கள் எவ்வளோ கொல கொலன்னு சூப்பரான ஒரு பொங்கல் ரெடி. 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் பச்சரிசி மாவு, வறுக்காத மாவு தான். இது நான் கடையில் வாங்கியிருக்க மாவு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்துடலாம். கலந்தாச்சு. இது கூட நான் தண்ணி வந்து கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். தண்ணி எந்த அளவுன்னு இல்லை, உங்களுக்கு மாவுகளை எந்த அளவுக்கு பிடிக்குதோ அதளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொல கொலன்னு இல்லை, சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால தான் நான் கரண்டி போட்டு கலந்துட்டுருக்கேன். கம்மியாக இருந்துச்சுன்னா கை வச்சே கலந்துடலாம். கொஞ்சம் ஆறட்டும். சூடு கொஞ்சம் ஆறினதுமே நம்ம கை வச்சு நல்லா கலந்துக்கலாம். மாவு வந்து நல்ல உருண்டையாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதையும் கலந்துருவோம். உங்களுக்கு நெய் ஊற்றுறதுனா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். மாவு வந்து நல்லா இது போல் சாஃப்டாக கலந்தாச்சு. இப்போ இருக்கட்டும், நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வதக்கிடுவோம். முதல்ல அந்த தேங்காயை வறுத்துட்டு அதுக்கப்புறம் மற்றதை சேர்த்துக்கிடுவோம். தேங்காய் போட்டு இது போல் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு, சும்மா பாருங்கள் கொஞ்சமாக தேங்காய் நம்ம கையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு, கரண்டியில் போட்டால் ஒரு 2 கரண்டி அளவுக்கு, சின்ன கரண்டியில். அது கூட 3 கேரட் நான் வந்து துருவி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ரெண்டுமே நல்லா வதங்கி அந்த ஈரப்பதம் போகிற மாதிரி நல்லா வதங்கட்டும். நல்லா அந்த கேரட்டில் இருந்தால் ஈரப்பதம் போயிட்டு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் பாருங்கள், நான் வந்து 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். நீங்கள் இதுக்கு பதில் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் கலந்து விட்டுருங்க. இனிப்பு வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெல்லம் நாட்டு சர்க்கரைக்கு பதில் சீனி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ஓரளவுக்கு அந்த ஈரமாக இருந்தது கூட இன்னும் நல்லா வத்திருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பூரணத்தை வந்து ஆற வச்சுருவோம். மாவும் ரெடியாக இருக்குது, பூரணமும் ரெடியாக இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ வந்து நம்ம சின்னதாக கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு இது போல் நல்லா உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா இப்படி கையில் இல்லை வாழை இலையில் எதுலையோ ஒன்று நீங்கள் அச்சு வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த அச்சில் வச்சுட்டு நல்லா மெலிசாக தட்டிக்கணும். தட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பக்கமாக பூரணத்தை வச்சுட்டு இப்போ இதை மூடிடலாம். பூரணம் இதில் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து கையிலே இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அச்சு இருந்தால் நீங்கள் அச்சில் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டீமரில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம தட்டின வந்து கொழுக்கட்டை இதில் எடுத்து வச்சாச்சு. 8 நிமிஷத்துக்கு வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். 8 நிமிஷம் கிட்ட நல்லா வெந்திருக்கும். ரொம்ப நேரம்லாம் வேக தேவையில்லை, அந்த மாவு மேலே இருக்க மாவு மட்டும் வேகிறதுக்காக தான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சு இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சில் நீங்கள் எண்ணெயை தடவிட்டு இது போல் நீங்கள் மாவு வச்சு கூட போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம்தான், எந்த அளவுக்கு போடணும். கையில் பிடிக்கிறது, உருண்டை கொழுக்கட்டை, இந்த மாதிரி எது வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு போட்டுக்கலாம். நம்ம எப்போயுமே பார்த்திங்கன்னா தேங்காய், பருப்பு, எள் இந்த மாதிரி தான் கொழுக்கட்டை செய்வோம். ஆனால் இந்த மாதிரி கேரட்டு, ஒரு ஏதாவது காய், பீட்ரூட்டு, இந்த மாதிரி எந்த காய் இருந்தாலும் நீங்கள் அதில் போட்டு சூப்பராக ஒரு டேஸ்டியான பிள்ளைகளுக்கு ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். மாவு வந்து இதுக்குள்ளே நல்லா அந்த சைட்லலாம் அந்த மாவு இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா நடுவில் வந்து குழியாக தான் இருக்கணும். நல்ல கொழுக்கட்டை செய்கிறவங்களுக்கு தெரியும். புதுசாக கொழுக்கட்டை செய்ய போகிற அப்படி பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி தெரியாது இல்லையா, அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி உள்ளே வச்சு நல்லா அந்த மாதிரி உள்ளே இடம் இருக்கணும். அப்போ தான் அந்த பூரணத்தை நம்ம வந்து உள்ளே வைக்க முடியும். அவ்வளோதான். இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ பூரணம் உள்ளே வச்சிடலாம். பூரணத்தை உள்ளே போட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு பூரணம் சேர்த்துக்கோங்க. நல்லா உருண்டை பிடிச்சி கூட நீங்கள் வச்சிடலாம். உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும்னா நீங்கள் உருண்டையை பிடிச்சிட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு இது போல் மறுபடியும் மாவு எடுத்து இது மேலே மூடிடணும். மூடிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. கொஞ்சம் எண்ணெய் கூட கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக விரலில் எண்ணெயை தடவிட்டு இது போல் அவ்வளோதான். இப்போ வந்துடும். இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறதுலாம் இங்கே பாருங்கள்.
பண்ணிவிட்டு இப்படி இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டினோம்னா இந்த மாதிரி வந்துடும். சூப்பராக இப்படி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. உங்கள் விருப்பம்தான், உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதையை வந்து நீங்கள் செஞ்சிடலாம். அருமையான ஒரு பூரணம் நம்ம வந்து கேரட் பூரணம் வச்சு செஞ்சிட்டோம். நீங்கள் சாயங்கால நேரம் பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப சுடுது பாருங்கள், செஞ்சு கொடுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், தேங்காயில் பருப்பு எள்ளு இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் நம்ம வந்து இந்த மாதிரி பூரண கொழுக்கட்டை செய்வோம். இந்த மாதிரி காய்களை வச்சும் நம்ம வந்து பூரணம் வச்சு நம்ம கொழுக்கட்டை செஞ்சு பிள்ளைகளுக்கு ஸ்நாக்காக கொடுக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது காய் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது, ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் காரமாக மசாலா சுண்டல், அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல், அது நான் கொஞ்சம் வந்து வெறும் மிளகாய் வெங்காயம் போட்டு வெறும் தேங்காய் மட்டும் போட்டு ஒரு சுண்டல் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து கேரட்டோட பூரண கொழுக்கட்டை. சூப்பரான ரெசிபி பண்ணி முடிச்சாச்சு. இதே போல் செய்யுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் இந்த பூரணம் கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, கேரட் வச்சு, அது ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி விசேஷ நாட்களுக்காக மட்டும் இல்லாமல் எப்போயுமே குழந்தைங்களுக்கு ஸ்நாக்காக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சுண்டல், சக்கரை பொங்கல், பூரணம் கொழுக்கட்டை இது மூணையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.